ஒரு கவுன்சிலிங் இருந்தது. ஒரு எப்படி வாழ்வுனா என்ன, அதுதான் நம்பிக்கை சாந்தகுமார் அவர்கள் பரந்திருக்கு. 2 பிள்ளைகள் அவர்களுக்கு வாலிய பிள்ளைகள் 2 பேர். 2 வாலிய பிள்ளைகளை இன்று அவர்களோடு இருக்கிறது. விசேஷமாக இந்த சகோதரர் பரந்தார். இதை பார்க்கிறப்போ நிச்சயமாகவே இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டம். எப்படிப்பட்ட கஷ்டம் சொன்னால், ஒரு தண்டா போட்டாங்க. தண்டான்னா அந்த கடந்த நாள் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், 1000 பொருட்காட்சிகள் சொல்கிறப்போ அந்த 1000 பொருட்காட்சிகளை தண்டா போடுறாங்க. அதே மாதிரி அரசுடைய தண்டா போட்டாங்க. அந்த தண்டா மாதிரி பெரிய கூட்டம் இறந்து நாய்க்கு மலர் மாலை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாய்க்கு ஒரு வெட்டர்களுக்கு ஒரு மரியாதை. சில மாதங்கள் கழித்து இந்த அடுத்த தண்டா போட்டாங்க. என்ன தண்டா, குறிப்பிட்ட நபர் இறந்து போனாலும் தண்டா போட்டாங்க. ஒரு நாய் இறந்ததுக்கு தண்டா போட்டோன்னே நிறைய மாலைகள் வந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த மாலை, அந்த நாய், அந்த டாக், அந்த வெட்டர்களுடைய ஓனர் இறந்துட்டாருங்க. அவர் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு சமூக ஆர்வலர். அவர் இறந்தது தண்டா போட்டது ஒருத்தர் கூட மாலை கொண்டு வரல. அப்போ தண்டா போட்டவர் போய் கேட்டார், நாய்க்கே மாலைலாம் கொண்டு வந்தீங்களே, எங்களுக்கு இந்த ஒரு ஓனரே இறந்து போனார், ஏன் கொண்டு வரலன்னு கேட்குறப்போ அவரே சொல்லிட்டாரு, இந்த நேரம் அப்படின்னு பேசுகிறேன். இதுதான் உலகம். உலகம் என்பது, இன்னைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு குழந்தை, நல்ல ஒரு கடவுள் பற்றி இருந்த குழந்தை, 6 வயசு, மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறார். அந்த கடவுள் கொடுத்த ஆவி தன்னை விட்டு மேலே போன பிறகு அந்த பாடியானது மண்ணா போயிடுச்சு. எப்படி கடவுள் ஒரு மண்ணை எடுத்து தனது சாயலால் தனது பார்வைப்படி ஒரு மனிதனை உருவாக்கி, தான் எப்படி தன்னுடைய மூக்கு கண்ணு காது இருக்கோ அதே மாதிரி ஒரு மனிதனை உருவாக்கி, அந்த மனிதனுக்கு சூட்டபிள் பிரச்சனை யாருன்னு பார்க்கிறார். அடுத்த மண் எடுக்கிற அந்த அவனுடைய விழா எலும்பில் ஒரு 5 நித்திரை வர வச்சு அவருக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் மயக்க மருந்து கொடுத்து அந்த விழா எலும்பில் உள்ள அந்த மனுஷியை உருவாக்குறார். சூட்டபிள் பிரச்சனை. ஏன்னா இன்னொன்னா ஈக்குவல் பெரிய பிரச்சனையாக ஒன்று, எலும்பில் எலும்பாகும், மாம்சத்தில் மாம்சமாகும். எப்படி சதையும் தோலும் நரம்புகளும் எலும்பும் ஒட்டி இருக்க ஒரு உடம்புல, இதை பிடிக்கிறப்ப இவ்வளவு வலி, ஒரு தோலை உரிக்கிறப்ப இவ்வளவு வலி, ஒரு விட்டுப்படுறப்ப இவ்வளவு வலி. அதே மாதிரி ஆகக்கூடாது என்பதுதான் அந்த சூட்டபிள் பெர்சனாக ஆண்டவர் மனிதரை உருவாக்குகிறார், தனது சாயலாக உருவாக்குறார். ஆனா தனக்கு சூட்டபிளா இந்த ஒரு மனுஷன் தன்னை விட்டு கடந்து போறப்போ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையை நினைச்சு பார்க்க முடியல. நல்லவனா கெட்டவனா, சாந்தகுமார் இருக்கிறவனே அந்த கணவர் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதுவும் இந்திய பண்பாடு. எப்படி இந்திய பண்பாடுன்னா, அந்த பெண்களானது தன் கணவரை நேசிக்கும் பெண்கள். தன் கணவர் கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். அந்த கணவர் இல்லாமல் வாழ்க்கை வந்தது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே நேரத்தில் கணவர் இருந்து கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நல்லா இல்லை. அந்த குடும்பம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் பார்த்தது ஒரு குடும்பம், அந்த கணவர், அந்த ஆண்மகன் தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒரு 25-30 வருஷம் நான் ஒரு ஐஸ் கம்பெனி வச்சுருக்கேன். தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணார் தன் பிள்ளைகளுக்காக. ஆனா அந்த பிள்ளைகளுடைய லைஃப் நல்லா இல்லை. அதே நேரத்துல அந்த ஆண் இறந்த பிறகு அந்த பெண் இருக்கிறப்போ அவள் கஷ்டமோ நஷ்டமோ அந்த பிள்ளைகளை தன் கண்ணும் கருத்துமாய் அவள் வளர்த்து அந்த ஆண் இந்த பிள்ளைகளை வளர்த்துறான். இந்த உலக பிரகாரமாய் நான் என்னுடைய வயது 66 வயதுல என்னுடைய அனுபவத்தில் கணவன் இறந்த பிறகு அவளுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொத்துக்கள் கொடுக்காவிட்டாலும் அந்த பெற்றோர்கள் அந்த ஆண் தன்னுடைய கணவர்களை எந்தவித வசதிகள் இல்லாட்டாலும் அந்த பெண்ணானவள் தன் பிள்ளைகளை எப்படியாவது வளர்த்து தன் பிள்ளைகளை உருவாக்குகிறவர்களால் காணப்படுகிறார். ஒருவேளை அருமையான அந்த சகோதரர் சாந்தகுமார் அவர்கள் இழந்தாலும் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் நல்ல பலனை தர வேண்டும், நல்ல ஞானத்தை தர வேண்டும். அந்த நல்ல ஞானமும் அறிவும் எப்படி வரணும்னா
கர்த்தருக்கு பயப்படும். நம்மை உருவாக்கின கடவுளுக்கு நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நினைக்கிறது இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் இருக்கிறவங்க கையில் 112 ஒண்ணு சொல்றார், 119 ஒண்ணு சொல்றார், உருவாகும் 28 ஒண்ணு சொல்றார். கடவுளுக்கு பயப்படுவீர்கள். நம்மை உருவாக்கிற கடவுள் அவர் உருவம் இல்லைன்னு யாருக்குமே தெரியும். அந்த உருவம் இல்லாத கடவுளுக்கு நாம் பயப்பட்டு உலக பிரகாரமாய் அந்த கடவுளுக்கு கடந்து போறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களை ஆக்கிரமிப்பார். ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். சகோதரி மாதிரி சாந்தகுமாரி துணைய நளினி அம்மா மாதிரி ஒரு சகோதரி, கணவர் இறந்துட்டாரு. கொஞ்ச நாட்கள் பிள்ளைகள் கஷ்டம், வாழ்க்கையில பிள்ளைகளால் பெரிய பிரச்சனை. எதுக்கு நான் வாழணும், எதுக்கு நான் இருக்கணும்னு அந்த அம்மா அந்த பிரச்சனை மத்தியில சூசைட் போட்டு கடந்து போறாங்க. ஒரு கடலை நோக்கி கடந்து போறாங்க. நடந்த சம்பவம், கடலை நோக்கி கடந்து போறப்போ வழியில ஏதோ காலில் தட்டுப்படுது. என்ன தட்டுப்பட்டா ஒரு கேட், ஒரு பூனை குளிரினால் அந்த பப்புன்னு இருக்க முடியெல்லாம் ஒட்டி போயிருக்கு. பசினால குளிர்னால அந்த பூனை ஒட்டிங்கி நடுங்கி அவங்க காலை டச் பண்ணுது. உணவு வந்து பல நாட்கள் ஆச்சு. அந்த பூனை அப்படியே குளிர்னால கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. அப்போ அந்த சகோதரி தன் மரணத்துக்கு போனவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கொஞ்சம் இருந்த பால் அந்த பூனைக்கு கொடுக்குறாங்க. அந்த பூனை அந்த பாலை குடிச்ச உடனே அந்த சகோதரியை சுற்றி வருது. அந்த சகோதரியை விட்டு போக மாட்டேங்குது. வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு போன மக்கள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே பராசக்தி பெற்ற கலைஞர் சொல்வார், ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டார். அருமையான ஒரு இன்னைக்கு இடைவெளி, ஒருவேளை சினிமா பேசுறதுக்கு இல்லை, ஒரு அருமையான இடைவெளி. ஒரு வாழ்க்கைக்கு கஷ்டத்துக்கே போயிட்டா. கணவர் இல்லை, குழந்தை, பால் இல்லை, கஷ்டம், வேதனை, அவள் இந்த சமூகம் விரட்டுது. அவங்க ஒருத்தர் கேட்பாரு, என் உனக்கு வந்து இவரு கடவுளா, என் தங்கை எனக்கு ஜாஸ்தியானு கேட்பார். அதில் ஒரு கேள்வி கேட்பார். அப்படி வாழ்க்கையின் கஷ்டத்துக்கே வந்துட்டான். இல்லாத கொடுமை. அப்படி வாழ்க்கையின் கஷ்டத்துக்கே போன இந்த சகோதரி அந்த பூனையை எடுத்தாந்து வச்சோன்னே, அந்த பூனைக்கு ஒரு உணவு கொடுத்தோன்னே அந்த பூனை எங்கேயுமே போலியா அந்த அம்மாவுடைய காலை சுற்றி வந்துச்சான். அந்த அம்மாவுக்கு ஆதரவாக இருந்துதான். நிறைய சில விலங்குகள் வச்சு படம் எடுப்பாங்க. அது எப்படி அந்த அனிமலை பாதுகாத்துனா, ஒரு நாள் அவர் நம்பி இருந்த ஒருத்தருக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்தது, வழியில துடிக்கிறாரு. அது ஏதோ பக்கத்து வீட்டை போய் தட்டுது. பக்கத்து வீட்டை தட்டின உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நாய் கட்டுறேன்னு பார்த்து அதை அவங்க செடியை அந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த வீட்டில் விடுது. அவர் ஹார்ட் அட்டாக்ல துடிக்கிறப்போ 108க்கு ஃபோன் பண்றாங்க. 108 அவர் தூக்கிட்டு போகுது. 108க்கு பின்னாலே அந்த டாக்டர் வருது. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்களை பாதுகாத்துச்சு. அதே மாதிரி இந்த உதவி செய்யறதுக்கு இந்த பூனை வந்து அவங்களை பாதுகாக்கிற ஒரு பூனையால் காணப்பட்டது. அதனால அந்த சகோதரர் சாந்தகுமார் ஏற்று துணை அதில் கொடுத்த சுட்டு பேசல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நீங்கள் கர்த்தரை கைவிடாமல் பிடித்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை நம்பிக்கையும் செழிப்பார். கர்த்தரை நம்பிக்கையும் எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க. வீட்டுல மாமியார் அப்பத்தில் வீடை விட்டுட்டு குடியார ஊருக்கு போயிட்டாரு. குடியார வீடு ஊருக்கு போனதால தன் கணவரும் இறந்துட்டாங்க, பிள்ளைகளே இறந்துட்டாங்க. கல்யாணம் பண்ண தன் மருமக்களோடு ஒரு மருமகள் மாமியார் பிடிச்ச அந்த ஊருக்கு வந்துச்சு. ஊருக்கு வந்த பொழுது அந்த மாமியார், நீ தான் என் தாய் ஜனம் என்று சொன்ன பொழுது அந்த மகளுக்கு ஒரு பெரிய வாழ்வு. அந்த மகள் ரூத் வழியில தான் உலகத்தை ரசிக்கும் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஒருவர் அப்படிப்பட்ட உயிருள்ள கடவுள் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாது, திகையாது, நான் உன் தேவன், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், நான் கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பெற்றது. எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அருமையான அந்த மகளோடு எப்பொழுதும் ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். அந்த ஆண்டவர் கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து
பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் தகப்பனே, அருமையான அன்பு சகோதரி, அன்பு மகள் நலியை ஒரு கருத்தில் சொல்லியிருப்பான். தன் கணவர் கடந்து போனாலும் நீ அவளோடு இருக்கின்றான். கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக 2 பிள்ளைகள் வாழ்வதற்காக மொத்த சாத்திய பிள்ளைகளாக இருந்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவ்வளவோ புதிய வேதனை இளையகுமாரன் வந்தபோது உங்களை தேடி போய் ஒரு புதிய வாழ்வு கொடுத்தீங்க. அவர் புதிய வாழ்வை கொடுத்து இதோ கணவர் கடந்து போனாலும் கர்த்தர் இன்னொரு இருக்கிற அந்த அதிர்த்தோட்ட நிலைநாள் கொடுக்கலாம். நம்ம சாட்சி சொல்லுதான் உங்கள் வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். இந்த சகோதரியோடு இந்த பிரச்சனை இருக்கட்டும். இடத்துல இப்போ வீட்டு நிலத்தை மக்களும் அன்பில் தகப்பனோம். ஆமாம்.